இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நம்மை நினைத்து, நம்மை நேசித்து, தம்மையே ஒப்பு கொடுத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க கூடாதபடி பிசாசினுடைய தந்திரமோ பிசாசினுடைய இருளும் மூடி இருக்கிற காலத்துல கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டு உங்களுக்காக, எனக்காக பவுலை தெரிந்து கொண்டு உங்களுக்கும் எனக்கும் இந்த சுவிசேஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பவுலை தெரிந்து கொண்டு தம்முடைய சத்தியத்தை அவருக்கு வெளிப்படுத்தி படாத பாடுபட்டார் பவுல். இந்த சுவிசேஷத்திற்காய் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. இந்த இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காய் இப்படி அநேக தலைவர்கள் பாடுபட்டது போல இந்த சுத்த சுவிசேஷத்திற்காய் பவுல் கடுமையான பாடுபட்டார். சிறைச்சாலை, அடி, காவல், கட்டு, இவைகளெல்லாம் எதற்காகனா நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை அறிய வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், இதை அறிவிக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், இதை அறிவிக்க வேண்டும். இதற்காகத்தான் பவுல் அத்தனை பாடுகளையும் பட்டார். எனவே இந்த நாளில் நாம் எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். நடந்து பாருங்க, பவுல் கட்டப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறார். பாருங்க, சிறைச்சாலையில் அவர் அநியாயம் செஞ்சு, தப்பு செஞ்சு அப்படி சிறைச்சாலைக்கு போகல. எப்படி? கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டு இருக்கிறார். நியாயப்பிரமாண போதகர்கள், பரிசேயர்கள், இவங்க அவரை அடிச்சு எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் வேதத்தை வச்சிருந்தவங்க தான். இவங்களை கட்டி செயலில் போட்டாங்க. இவர் எதை அனுபவிக்கிறார்னா, இவர் விடுதலையை அனுபவிக்கிறார், விடுதலையை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான விடுதலையை அவர் அறிவிக்கிறார், இதை அனுபவித்தார். அதனால சிறைச்சாலையில் அவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும், இதை அறிவிக்க வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அத்தனை பாடுபட்டார். இல்லாட்ட உங்களை மாதிரி என்னைய மாதிரி அவர் நினைச்சிருப்பார்னா அவர் எங்கே இருந்திருக்கலாம்? அவர் வீட்டிலே இருந்திருக்கலாம். அவர் வீட்டிலே இருந்திருப்பார்னா நமக்கு இந்த சுவிசேஷம் வந்திருக்கவே செய்யாது. பிரியமானவர்களே, அப்போ எபேசியர்ல போய் சபையை நிறுவி சுவிசேஷத்தை அறிவித்து அதற்கு பின்பு அவர் சிறைச்சாலைக்கு போன பின்பு சிறைச்சாலையிலிருந்து எபேசிய சபையை அவர் நினைச்சு பார்க்கிறாரு. அப்போ அப்படி அந்த சபைக்கு எழுதுனது தான் இந்த கடிதம். அந்த கடிதத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. பாருங்க, தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு என்றால், பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பு, தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு. இப்படி தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்த அழைப்பு. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு பொறுப்பாக இருக்காருன்னா அதுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா போவாங்க. எப்படி? அந்த அழைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு முதல்வர் பதவியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த அழைப்பு அந்த நிகழ்வுக்கு அழைப்பு வந்தா எப்படி போவாங்க? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, எப்படி அதுக்கு குளிச்சு ட்ரெஸ் போட்டு சென்ட் அடிச்சு ஒரு வாசனையோட மற்றவங்களுக்கு துர்வாசனை இல்லாத அளவுக்கு, மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எப்படி அவங்க போவாங்க. அதை விட மேலானது அழைப்பு தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு
அழைப்பு. அதற்கு என்ன அப்படின்னா மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மை அல்ல, மனத்தாழ்மை என்பது பழைய ஏற்பாடு. எப்படி? மனத்தாழ்மை என்பது பழைய ஏற்பாடு. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய். சொல்லுங்க என்னதெல்லாம்? எப்படி? மிகுந்த மனத்தாழ்மை, அடுத்து சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இதுக்கு எப்படி இருக்கணும்? அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய அழைப்பு என்ன? தேவன் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார்? இந்த பூமிக்குரியவனாய் நான் அழைக்கப்படவில்லை, நான் பரத்திற்குரியவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நித்தியத்திற்குரியவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பூமியில வாழ்ந்தாலும் நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் நித்தியத்திற்குரியவன் என்ற சிந்தியோடு கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இருந்தால் நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தை, நம்முடைய மனம், நம்முடைய செயல் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்கும். பிரியமானவர்களே, அது நமக்கு பிரியமானதா இல்ல, யாருக்கு பிரியமா இருக்கும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் எப்படி நடக்கணும்? பாத்திரவான்களாய் நடக்கணும். அடுத்து, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும். இந்த உலகத்துல இன்னைக்கு சபைகள் பொறுத்து போச்சு. சபைகள் எல்லாமே பலவிதமான போதனைகளை கொண்டு வந்தாங்க. எத்தனையோ காரியங்கள், பிரிவினைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பவுல் எழுதுகிறார், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். இந்த சபைக்கு அப்போ அப்படாது, அந்த சபை அப்படிலாம் கிடையாது. அடுத்து, ஒரே சரீரம் ஒரே ஆவி, எல்லாம் ஒண்ணுதான். அப்போ ஒரு குடும்பத்திலையும் எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானம், எல்லாம் ஒண்ணுதான், ஈக்குவல் தான், ஒரே ரத்தம் தான். நீங்களும் நானும் ஒரே ரத்தத்தினால செஞ்சிருக்கோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாருக்கும் ஒருவர் தான், அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் யாரு? அப்பா. உங்களுக்கும் அப்பா தான், எனக்கும் அப்பா தான். எப்படி? உங்களுக்கும் அப்பா தான், எனக்கும் அப்பா தான். அப்போ ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே பிதா, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் இது! அவர் நீங்க எங்கேயோ தேடி போக வேண்டாம், அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். என்ன அருமையான ஒரு வெளிப்பாட்டை பவுல் மூலமா கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ யார் இருக்கா? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். அது மாத்திரம் இல்ல, அவர் எல்லாருக்கும் ஒரே தேவன், அவர் எல்லாரோடும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லார் மேலும் இருக்கிறார். இதை நாம் எப்போதும் உணர வேண்டும், நாம் எப்போதும் இதை அனுபவிக்க வேண்டும். இதை எப்போதும் நாம் அனுபவிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். கர்த்தர் நம்மை எல்லா இடத்திலும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்திலையும் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அந்த உபத்திரவத்துக்கு உள்ள போகாம அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வரும்படியான பாதையை நமக்கு காண்பிப்பான். நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இப்படி கடல் அலையில சிக்கி கடல்ல போய் மறிச்சு போயிடுறாங்க. ஆனா நீந்த தெரிந்தவன் அந்த சூழ்நிலையில எப்படி தன்னை ஒப்பு கொடுக்கணுமோ அப்படி ஒப்பு கொடுத்து அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துடுவான். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவத்திலையும், சொல்ல போனா யோனாவை மீன் விழுங்கிருச்சு, மீன் என்னச்சு விழுங்கிருச்சு. ஆனா மீனுக்கு தான் பிரச்சனையே தவிர யாருக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனை கிடையாது? யோனாவுக்கு பிரச்சனை கிடையாது. யோனாவை விழுங்கிட்டு
ஆனா அதுக்கு சீரணமாகல. இவன் ஜெபம் பண்ண உடனே, இவன் கர்த்தரை துதித்த உடனே அது நினைச்சு வெளியே கொண்டு வந்து கக்கிட்டு, அவன் எங்க போகணுமோ அங்க கொண்டு வந்து கக்கிட்டு. எனவே பிரியமானவர்களே, உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நீங்கள் தேவனை துதிக்கும் போது, சமாதானத்தை காத்துக்கொள்ளும் போது, இப்படியே அங்க என்ன சொல்றார்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அடுத்து அன்பு. இந்த காரியத்தை எங்க இருந்து எழுதுறார் அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலையிலிருந்து எழுதுறார். பரிசுத்த ஆவியானவர் எபேசு சபைக்கு எழுதும்போது, இப்படிப்பட்ட காரியங்களினால் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன கிடையாது? மனத்தாழ்மை இல்லை, சாந்தம் இல்லை, பொறுமை இல்லை, அன்பு இல்லை. ஆனா சபைக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்கும், எல்லாம் வீண். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற காரியத்திற்கு பாத்திரவான்களாய் நடப்பது நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆனா ஆசைப்படுறாங்க, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டா முதல்வர் ஆனா சும்மா உட்கார முடியாது. என்னது? ஒரு பொறுப்பு இருக்கிறது. கலெக்டர் ஆனா கலெக்டருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சரியா? அதிகாரமும் இருக்கு, என்ன இருக்கு? பொறுப்பும் இருக்கு. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன இருக்கு? ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு வைத்திருக்கிறார். பவுல் கட்டப்பட்டிருக்கிறார், நாம கட்டப்பட்டிருக்கோமா? நாம கட்டப்படலை, நாம விடுதலையா இருக்கோம். அங்கிருந்து அவருக்கு சிறைச்சாலிருந்து ஒரு பாரம் எபேசு ஜனங்களை பொறுத்தளவு நினைச்சு. எனவே இன்றைக்கும் பவுல் இருப்பார்னா அவர் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோட தான் அவர் பேசுவார்னு நம்ம விசுவாசிங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில அழியாத அலங்கரிப்பாகிய இந்த சாந்தம், அமைதி, சாந்தம், அமைதி, இவைகளை நாம் இது ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு அப்படின்னு இல்லை, இது எல்லாருக்கும் தான். இது ஆணுக்கும் இதுதான், பெண்களுக்கும் தான். அதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் அந்த அலங்கரிப்பு நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அலங்கரிப்பு. பிரியமானவர்களே, இதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு புத்தி சொல்கிறார். பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இதுக்கு நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதைன்னா என்ன? வீட்டில் நைட்டு படுக்கும்போது என்ன செய்வோம்? அதாவது திறந்து போட்டால் படுப்பான், அல்லது வீட்டை விட்டு வெளியே போனா எப்படி போவான்? வீட்டை பூட்டி சாவியை பத்திரமா கையில் வச்சு அல்லது பொறுப்பாக ஒருத்தட்ட கொடுத்துட்டு போகிறது போல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கு, பவுலுடைய ஆலோசனையாக இருக்கு. எனவே ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஜாக்கிரதையாக இல்லாதனால யார் வந்துட்டா? பிசாசு வந்துட்டான். ஏதேன் தோட்டத்தில் அவன் ஜாக்கிரதையாக இருந்துப்போம்னா யாரும் வந்துக்க மாட்டா? பிசாசு. அப்போ இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னா நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தர் நம்ம கூட இருந்து எல்லாவற்றிலும் ஜெயமாய், எல்லாவற்றிலும் சமாதானமாய், எல்லாவற்றிலும் சுகமாய், ஆசீர்வாதமாய் நடத்த விரும்புகிறார். இதற்கு தான் ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் கடுமையாக பாடுபட்டாங்க, உபத்திரவப்பட்டாங்க, நிந்திக்கப்பட்டாங்க, சொல்லப்போனால் மரணம் அடைந்தார்கள். நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட மேலான சுவிசேஷத்தை கேட்கும்படிக்கும், இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும்படிக்கும், இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படிக்கும், இதை கொடுக்கும்படிக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பை நாம் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும். அதுதான் பவுல் சொன்னார். எப்படி சொன்னார்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னா, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படின்னாரு. அப்போ ஜாக்கிரதையா நம்ம இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு, நாம் அவர்களை நடத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கும்படி நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.